சரி இது லவ் தான் எப்படியா சொல்லிடலாம். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கு. அது லாஸ்டா சொல்றேன். இந்த February 14 உங்களோட டேவா நினைச்சுக்கோங்க. உங்க மனசுல இருக்கிறத உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட போய் தைரியமா சொல்லிடுங்க. அப்படி சொல்லனா நீங்களும் என்ன மாதிரி ஒரு ஜோக்கரா தான் இருக்கீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி லைஃப்ல நான் பண்ண ஒரு தப்பால இப்போ வரைக்குமே அதை முன்னாடியே சொல்லிக்கலாமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். என்ன நடந்துச்சு சொல்றதுக்கு முன்னாடி இது என்னோட டே 1 ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில பெஸ்ட் ஜோக்கர் அந்த ஸ்டோரி. எல்லாரும் போலவும் என் லைஃப்லயும் சைல்ட்ஹுட்ல ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு. அது ஒன் சைடு லவ் ஸ்டோரி தான். அதை சொன்னன்னு சொல்ல முடியாது, சொல்லலன்னு சொல்ல முடியாது. அதை எப்படி சொல்றதே எனக்கு தெரியல. 7th தான் அந்த லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா 10th வரைக்குமே நான் பொண்ணு கிட்ட பெருசா பேச மாட்டேன். ஏன் பசங்க கிட்டயுமே பெருசா பேசிக்க மாட்டேன். ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா தான் இருப்பேன். ஏதாவது பொண்ணு கிட்ட டவுட்னாலுமே பசங்களை வச்சுதான் பொண்ணு கிட்ட கேட்க வைப்பேன் தவிர நானா போய் டைரக்டா டீல் பண்ண மாட்டேன். எனக்கு அது செட் ஆகாது. என்னால நம்ப முடியலையே. உண்மைதான். இதுக்கெல்லாம் முன்னாடி 7th ஒரு சின்ன பட்டர்ஃபிளை, புதுசா ஒரு கேர்ள் வந்துட்டு ஸ்கூல்ல இன்ட்ரோ வராங்க. இன்ட்ரோமோ லைட்டா பட்டர்ஃபிளை எல்லாம் பறக்குது. பட்டர்ஃபிளை எல்லாம் பறக்கும்போது இது வெறும் அட்ராக்ஷன் தான். இதுக்கெல்லாம் இது பின்னாடி நம்ம நோக்கி போகக்கூடாது நானே சொல்றேன். அந்த சின்ன வயசு எனக்கு அப்புறம் அந்த அட்ராக்ஷன் எல்லாம் தோணுச்சுன்னா ஆல்ரெடி ஒரு 4வது 5வதுலயே சின்ன சின்ன பசங்க லவ் பண்ணி சுத்தி இருக்காங்க. அதை பார்த்து என்னோட ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்துட்டு ப்ரேயர்லயே வந்துட்டு இந்த இதெல்லாம் உங்களோட சின்ன அட்ராக்ஷன் தான், இதை வந்து லவ் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு. அதை நானும் வந்துட்டு மனப்பாடம் பண்ணி இது லவ் இல்லை, இது அட்ராக்ஷன் தான், இது அட்ராக்ஷன் சொல்லி என்ன நானே சொல்லி ஏமாத்திட்டு இருந்தேன். இது போக அப்படியே ஒரு 10வது வரைக்கும் கண்டினியூ ஆகுது. என் மனசுக்குள்ளேயே அந்த ஆசையை வச்சுனே இருக்கேன். சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்ல முடியல. சரி சொல்லிடலாமான்னு தோணுது, சொல்ல முடியல. நம்ம தான் ஆல்ரெடி இன்ட்ரோவர்ட் ஆச்சு. சரி இது லவ் தான் எப்படியா சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சு ஃப்ரெண்ட் ஆகணும்னு என் கிளாஸுக்கு பொண்ணுகிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு நான் இன்னொரு கிளாஸ் இருக்க பையன் அந்த பொண்ணு கூட பேசுவான்னு தெரிஞ்சு அந்த பையன் கூட ஃப்ரெண்ட் ஆகினேன். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கு. அது லாஸ்டா சொல்றேன். அந்த பையன் கூட பேசி ஃப்ரெண்ட் ஆகி நானும் அந்த பையன் அந்த பொண்ணு எல்லாம் ஒரே டியூஷன் போய் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இது அப்படியே ஒரு 2 மாசம் போயிட்டு இருக்கு. நடுவுல எனக்கு கொஞ்சம் க்ளோஸா ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவன்கிட்ட நான் தெரியாம ஒரு வாட்டி உளறிட்டேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப நாளா ஆசைடா அப்படின்னு. அவன் அந்த பொண்ணு பேரை வச்சு என்ன கலாய்க்க, இந்த பொண்ணு கூட பேசுற ஒரு பையன் இருக்கான்ல, அவன் என்கிட்ட வந்து கேட்க, ஏடா இந்த மாதிரி சொல்றான் அப்படியா இப்படியான்னு கேட்க, இல்லடா எனக்கு அப்ப பிடிக்கும், லவ் பண்றோம்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு. என்னடா நீ இப்படி சொல்லிட்ட, அந்த பொண்ணு என்ன லவ் பண்ற அப்படின்னு ஒரு சரிடா அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். நான் அந்த பொண்ணு இவனு ஃப்ரெண்ட் இல்ல, நீ போய் எதுவும் சொல்லி தொலைச்சிடாத, இது இப்படியே என்னோடய முடிஞ்சு போட்டோம், நான் அப்படியே ஒன் சைடாவே இருந்துட்டு போயிடுறேன், அப்படியே முடிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னேன். இவர் தான் ஏகபத்தினி விருதராச்ச. போயிட்டு என்ன பண்றாரு, அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு அந்த பொண்ணு இவனு லவ் பண்றாங்க போல, இது எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு இவனும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்துட்டு நான் தான் உத்தமன்றதுக்காண்டி இந்த மாதிரி அக்கிரமனை லவ் பண்றான் போல என்கிட்ட வந்து சொன்னா அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு இவன் இதை சொல்லவே இல்லை. அந்த பொண்ணு திடீர்னு நார்மலா நானும் அந்த பொண்ணு ஃப்ரெண்டு மாதிரி நல்லா பேசினிருக்கோம், நார்மலா பேசினிருக்கோம், எதுவும் தெரியாத மாதிரி நானும் இருந்துருக்கேன். திடீர்னு வந்துட்டு நீ நான் லவ் பண்ணியமே என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னா எனக்கு மறுபடியும் ஒரு ஷாக்கு. என்னால் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. நாளைக்கு கண்டிப்பா பேலன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ட்விஸ்ட் என்னன்னு தெரியும்.